அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா வீர்களும் இன்புற்று வாழ்க. அன்புள்ளம் கொண்ட மெய்யடியார்கள் அனைவருக்கும் கடவுள் பாதை ஜோதி மனோகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணப்போகிறது திருவூர்பா உரண்டை பகுதியிலிருந்து திருவூர் பிரகாச வள்ளலாருக்குரிய பிண்ட அனுபவ இலக்கணம். பிண்டாண்ட அனுபவ இலக்கணத்தை பற்றி நாம் இன்று பார்க்க நினைக்கிறோம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், இயற்கையில் உள்ள ஆண்டவர் கருணையால் நாம் இன்று அதில் என்ன கூறியிருக்கிறது என்று சற்று பார்க்கலாம். பிண்ட அண்ட அனுபவ இலக்கணம். மனித தேகத்தில் கோசத்திற்கு 2.5 அங்குலத்துக்கு மேல் 4 சதுரமான ஒரு பை உண்டு. அதில் 16 வயதளவும் உண்டாகும் இந்திரியம் ஜலமாக சேருகின்றது. அதைத்தான் மானச தடாகம் என்று சொல்லுகின்றது. 16க்கு மேல் சேரும் இந்திரியம் உறைந்த அந்த ஜலத்திற்கு மத்தியில் சேருகிறது. அப்படியாக சேர்ந்து கொண்டு வரும் இந்திரியம் பொன் வண்ணமாக இருக்கும். அதை தாமரை பூ என்று சொல்லப்படும். அதன் மத்தியில் ஒரு ஆவி சாதாரண காற்றுக்கு 100 பங்காக வெகு நேர்மையாக இருக்கும். அதன் வண்ணம் பொன்மயமாய் இருக்கும். அதற்கு அதிஷ்டான தெய்வம் பிரம்மன் என்று சொல்லப்படும். அந்த ஆவி உண்டாகும் காலம் அவருக்கு சகல காலம் என்றும், அடங்கும் காலம் கேவல காலம் என்றும் சொல்லப்படும். அந்த ஆவி உண்டாகும் காலத்தில் செயற்கையினால் கருத்தரிக்கும். அது சிருஷ்டி என்று சொல்லப்படும். அதில் ஆவி உண்டாக தொப்பிலிருந்து ஒரு நாடி தோன்றி அதன் மத்தியில் முகந்து கொண்டு இருக்கிறது. அதன் மூலமாய் அக்னி இருக்கின்றது. அது மூல அக்னி என்று சொல்லப்படும். அது தொப்பிலிருந்து உண்டாவதால் விஷ்ணு தொப்பிலில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதன் மேல் 2.5 அங்குலத்தில் உந்திக்கு நேராக உட்பாகத்தில் சதுரமாய் ஒரு பை உண்டு. புசித்த அன்னத்தை 5 நாழிகையில் 2 மணி நேரத்தில் பால் போன்ற ஜலமாய் ருத்திர பாகத்திலுள்ள ஆவி பிரிந்து அந்த பையில் சேர்க்கின்றது. அதை ஷராப்தி என்று சொல்லுகிறது. அந்த பையில் இருக்கும் பால் போன்ற ஜலத்தின் மேல் ஆளிலை வடிவை உடைய வயிற்றின் உட்பாகம் படிவதனால் அதே வண்ணமாக ஓர் ஆடை கட்டி இருக்கும். அதை ஆளிலை என்று சொல்கின்றது. அந்த ஆடையின் மேல் ஒரு நரம்பு வட்டமாய் தலை தூக்கி இருக்கின்றது. அதை சேஷன் என்று சொல்லுகின்றது. அந்த குண்டலி வட்ட சேஷன் என்னும் நாடி மத்தியில் செம்பினது களிம்பு போன்ற பச்சை மேனியாய் ஒரு சக்தி உண்டு. அதை விஷ்ணுவென்றும், அச்சக்தியில் முன்பின் நடுவென்னும் இடத்தில் அதன் காரண சத்து பொன் வண்ணமாயும், அரிச்சந்திர வண்ணமாயும், குங்கும வண்ணமாயும் 3 உள்ளன. அவற்றை சீதேவி, பூதேவி, நீலாதேவி என சொல்லுகிறது. மத்தியில் ஒரு சக்தி இருப்பதால் விஷ்ணு மார்பில் லட்சுமை வைத்தார் என்பது. குண்டலினி வட்டமான நாடி மத்தியிலுள்ள பச்சை வண்ணமான சக்தியிலிருந்து ஒரு நாடி உண்டாய் 2 தலையாய் விரிந்து அது ஒரு தலை மேலும் ஒரு தலை கீழும் செல்லுகின்றது. இந்த நாடிகளின் மூலமாய் அந்த சத்து மேலே செல்லும்போது பசுமை வண்ணமாகவும், கீழ் செல்லும்போது பீத வண்ணமாகவும் செல்லுகின்றது. மேலே செல்லுவதனால் ஜீவர்களுக்கு ஜீவிப்பும், அதன் சாரம் கெட்டு கீழே செல்வதனால் ஜீவப்பின்மையும் உண்டாகின்றது. மேலே செல்வதில் ஜீவிப்பு உண்டாகுவதால் காத்தல் தொழிலை உணர்த்துகின்றது. மேலும் மேலே செல்லுகின்றது. விஷ்ணு வைகுந்தம் போகின்றார் என்றும், கீழே செல்லுகின்ற போது ஷராப்தியில் இருக்கின்றார் என்றும் சொல்லுகின்றது. கீழே செல்லும் நாடி முன் சொன்ன தொப்புள் நாடியுடன் கலப்புண்டாய் பிரம்மனுக்கு உஷ்ணத்தை தருகின்றது. அன்றியும் இந்த சதுரமான பையின் வலபாகத்தில் ஒரு பை உண்டு. அந்த பையின் அக்னி நிரம்பி காரணமாய் இருக்கிறது. அது புசித்த வஸ்துக்களின்
சத்தை கிரகித்து கொண்டு அந்த சத்தை மலமாக இடது பாகத்தில் சேர்த்து விடுகின்றது. கிரகித்த சத்தை முன் சொன்ன ஸ்ராப்தி பையில் சேர்க்கின்றது. இதை வடவாக்கினி என்று சொல்லுகின்றது. மேலும் இந்த வெள்ளை ஜலத்தை அக்கிரமமின்றி சமப்படுத்தி பிரளயம் வராது காத்து கொண்டு இருக்கின்றது. இந்த உதராக்கினி குறைப்பட்டு ஸ்ராப்தியின் ஜலத்தின் தரம் கெடுமானால் நோய் உண்டு. இந்த உதர அக்கினி குறைப்பட்டு ஸ்ராப்தியின் ஜலத்தின் தரம் கெடுமானால் நோய் உண்டு. இந்த பையாகிய சாணத்துக்கு மேல் 2.5 அங்குலத்தில் இருதயத்தில் மலர்ந்த வாழைப்பூ போல் ஒரு பையுண்டு. அது வெண்மையாய் இருக்கும். இதை கைலாயம் என்று சொல்லுகின்றது. இந்த பையுள் முன் சொன்ன காற்றில் 16,000 கோடி பங்கில் ஒரு பங்காக வெகு நேர்மையாய் அக்னிமயமாய் ஒரு ஆவி இருக்கும். அதற்கு காரண அக்னி என்று பெயர். இவ்வக்னியை கால சந்திர ருத்திர மூர்த்தியும் என்பார். இப்பையின் அருகில் இடப்புறத்தில் மலர்ந்த தாமரை பூ போல் ஒரு பை உண்டு. அந்த பை பசுமை வண்ணமாய் இருக்கும். அதற்கு முன் சொன்ன வெண்மை பைக்கும் ஒரு நாடி உண்டு. அதன் மூலமாய் காரண அக்னி அதிகப்படுத்தாமலும் குறைவுபடுத்தாமலும் சமப்படுத்தி வைக்கும். இந்த மலர்ந்த பைக்கும் கீழிருக்கும் ஸ்ராப்தி பைக்கும் ஒரு நாடி உண்டு. அதன் மூலமாய் அதற்கு உஷ்ணம் கொடுத்து நிலையில் வைக்கும். இதனால் ருத்திரனிடத்தில் விஷ்ணு பிறந்ததாய் சொல்லுகின்றது. இதை நாடி மூலமாக விஷ்ணு இடமாய் ஆகிய ஜலத்திலும் பிரம்மன் இடமாகிய இந்திரத்திலையும் உள்ள குற்றங்களை கண்டிப்பதால் ருத்திரனை சம்சார கர்த்தாவென்று சொல்வது. இந்த அக்னி பையில் குண்டலடி வட்ட நரம்பு ஒன்று உண்டு. அதில் 3 பிரியும் கிளை உண்டு. அதன் மூல முதல் பிரம்மந்திர வரையில் இடம் வலம் நடுவென்று கத்திரி மாறவாய் பிராணபானனுக்கு இடங்கொடுத்து ஊடுருவி நிற்கும். இந்நரம்புகளுக்கு சோம சூரி அக்னி என்று பெயர். இஃதன்றி இக்குண்டலடி வட்ட நரம்பின் அடியில் நின்று 2 நரம்பு வலத்தில் 5 கவருடைய தலையாயும் இடத்தில் 6 தலையுடைய கவராயும் நிற்கின்றன. வலத்தில் உள்ளது கணபதி என்றும் இடத்தில் உள்ளது சுப்பிரமணியர் என்றும் பெயர் சொல்லுவது. மேற்படி 5 கவருடி நரம்பிற்கு அடியில் தலையெடுப்பான நரம்பு கீழ் நோக்கி கிருஷ்ணவர்ணமாய் இருக்கும். இந்த நரம்பு இடைவிடாது அசைந்து கொண்டே இருக்கும். இந்த அசைவால் அக்னி பைக்கு ஆதாரம் உண்டாவதால் இதற்கு கணபதி என்பது பெயர். மேற்படி 5 கவருடைய நாடிக்கு இடம் வலம் இரண்டிலும் சித்தி தத்துவம் புத்தி தத்துவம் உண்டு. இடத்தில் உள்ள 6 கவருடைய நாடிக்கு கீழ் அனந்த வண்ணமான நாடி ஒன்று உண்டு. இதற்கு மயூரம் என்று பெயர். இந்த நாடியின் அசைவால் 72,000 நாடியும் அக்கிரமமின்றி நிலை பெறுகின்றபடியால் இதற்கு சேனாதிபதி என்றும் பெயர். மேலும் வலதுபுறத்து நாடிக்கு 62 மாத்திரையும் இடதுபுற நாடிக்கு 40 மாத்திரையும் அளவு வித்தியாசம் இருப்பதால் இவர்களை சோதரர்களாக சொல்வதுமின்றி மேற்படி ருத்திர அம்சமாகவே சொல்லுகின்றது. இருதயத்திற்கு மேல் 2.5 அங்குல இடமான கண்டத்தில் இருதயத்திற்கு மேல் 2.5 அங்குல இடமான கண்டத்தில் மகேஸ்வரனும் அதற்கு மேல் 2.5 அங்குல அண்ணாக்கில் சதாசிவமும் அதற்கு மேல் 2.5 அங்குல உயரத்தில் புருவ மத்தியில் விந்துவும் அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் நாதமும் அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரவிந்துவும்
அதற்கு மேல் 2½ அங்குலத்தில் பரநாதமும், அதற்கு மேல் 2½ அங்குலத்தில் திக்கிராந்தம், அதிக்கிராந்தம், துவாத சாந்தம் முதலானவைகளும் அதீதத்தில் சுத்த சிவமும் உள்ளன. மகேஸ்வர சானம் முதல் விந்து சானம் வரையிலும் முன்போல் இடம், நாடி, தொழில், வண்ணம் முதலியவும் உள்ளன. நாதஸ்தானம் தொட்டு துவாத சாந்தம் வரையில் அனுபவ வெளியாகிய ஆகாச பேதமயமாய் இருக்கும். அதற்கு மேல் அதிகாரண மாத்திரமாய் ஆன்ம அனுபவத்தில் விளங்கும். மேலும் பிரம்மஸ்தானம் தொடங்கி சுத்த சிவஸ்தானம் வரையில் ஒரு ஸ்தம்பம், இருதயம் வரையில் வாயு நாடி வண்ணமாயும், அதற்கு மேல் அக்னி வண்ணமாயும் இருக்கும். இது அடியில் பருத்து வர வர நேர்மாயாய் இந்திரிய கரணங்களுக்கு புலப்படாமல் அணுவுக்கு அணுவாய், ஜீவனுக்கும் புலப்படாமல் அகண்டமாய் ஆன்ம காட்சியில் அருகி தோன்றுவதாய் 2½ நிற்கும். இதற்கு சிவாகார பூரண ஸ்தம்பம் என்று பெயர். இதற்கு சிவாகார பூரண ஸ்தம்பம் என்று பெயர். முன் சொன்ன இறுதியாக்கினி பை அக்கிரமாய் விரிந்து விசேஷ அக்கினி ஜுவாலை விசிரிம்பித்து கீழிருக்கும் ஸ்ராப்தி பையில் இருக்கும் ஜலத்தை சுருட்டிக்கொள்ள ஜீவனுக்கு மரண காலம் நேரிடும். மேற்படி பை விரிவதற்கு ஆதாரம் அருந்தல், பொருந்தல் இவை சமமானால் மிருத்தியும் வராது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.